ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படின்னா, டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைக்கப்படும், அதற்கான அரசாணை கூடிய சீக்கிரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டுக்குரிய பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா, நம்ம 150 மார்க்கு இல்லைன்னா கேள்விகளுக்கு 82 மதிப்பெண்கள் எடுக்கணும். யார் எடுக்கணும்? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலுக்கு வேறு மதிப்பெண், சரியா, 90 வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ் இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இது குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் 55% அப்படிங்கிறது இருந்துச்சு, சரியா. இப்போ இங்கே பாருங்கள், 55% இருந்துச்சு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5% இதில் 5% குறைக்க போகிறாங்க. அப்போ உங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா 75 மதிப்பெண்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா இது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசி எம்பிசிக்கு இந்த 75 மதிப்பெண்கள், சரியா. பிசி எம்பிசிக்கு 75 மதிப்பெண்கள், அதாவது 50%. எஸ்சி எஸ்டிக்கு, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 40%, அதாவது எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னா 60 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது, சரியா. 60 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, அரசு ஆசிரியர்களுக்கு இப்போ கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் இது அவங்களுக்கு ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 5% குறைப்பு அப்படிங்கிறது, இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஜியோ கரெக்டாக வெளியிட்டால் தான் நம்மளுக்கு தெரியும், சரியா. அதனால் ஜியோ வந்தால் தான் இது உறுதி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வெறும் செய்தியாக தான் போகும், சரி. இப்போ இது நம்ம அரசு ஆசிரியர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இப்போ என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக 2025 இப்போ டெட் முடிஞ்சு இல்லையா, அதில் நீங்கள் 75 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேப்பர் 2 அதாவது யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் 1லேயே பார்த்திங்க அப்படின்னா 75 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், சரியா. இப்போ இதில் என்ன அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் டெட்லாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா எங்கடா வகை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ரைட்டு. இது இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க, ரைட். இப்போ இதனால் என்ன சாதகம் பாதகம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, சரியா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 7 மார்க் நம்மளுக்கு கம்மியாகுதுல்ல, அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 பாதி மார்க் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த டெட் பேப்பர் 2க்கும் யூஜிடிஆர்பிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே படிக்கிறதுக்கும் நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு மெயின்ஸ் அதாவது நியமன தேர்வுக்கு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இங்கே ஓரளவுக்கு படித்தா போதும், உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவே நீங்கள் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சரியா, எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இதை மைண்டில் வைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பேப்பர் 1க்கு நீங்கள் எவ்வளோக்கோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எஸ்ஜிடி அதாவது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், நியமன தேர்வுக்கு யூஸ் ஆகும், சரியா. இங்கே நம்மளுக்கு கம்மியான மார்க் தானே இருக்குது, அதனால் நம்ம கம்மியாக கொஞ்சமாக படிச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது பேப்பர் 1க்கு அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னா, நியமன தேர்வில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் இதுலேயே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 150 கேள்வியாக நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இவ்வளோ தான், இது ஒரு குவாலிஃபை பேப்பர் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது பேப்பர் 1ல் இருக்கிறவங்க, சரியா. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது பேப்பர் 1 எலிஜிபிளுக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் சேமாக தான் இருக்கும். ஆனால் கொஸ்டினோட தன்மையை என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். இதில் கொஞ்சம் எளிமையாக கேட்பாங்க, அதில் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. இப்போ இது குறைக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எலிஜிபிளில் செலக்ட் ஆயிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு
நியமன தேர்வு வைக்கிறப்ப எஸ்ஜிடியாக இருக்கட்டும் இல்லைன்னா யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், நியமன தேர்வு வைக்கிறப்ப கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்பாங்க. ஏற்கனவே கஷ்டமாக தான் கேட்பாங்க, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நான் வந்து அதுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. சரியா? இதை வந்து ஒரு இதில் ஆசிரியர்கள், அரசு ஆசிரியர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க. மாணவர்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு எல்லாம் சரிதான், வேலை வந்து போடணும்ல, வேலை போட்டால் தானே நம்ம படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து படிப்பாங்க. வேலை போடுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர பணியிடமாக வந்து போடணும். அரசு தான் வந்து இது வந்து செயல்படுத்தணும். அடுத்து எலெக்ஷன் வந்து வருது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஆட்சி வந்து மாறும் மீன்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த ஆட்சி யார் வேணால் வந்து வரலாம். சரியா? அப்படி வந்து வர்றப்ப இந்த டிஆர்பி போர்டிலேருந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் பணிகளுக்காக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். சரியா? சரி, மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு படிக்காமல் வந்து விட்டுறாதீங்க, நல்லா வந்து படிங்க. நம்மளுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது, ஜூலையில் வந்து வரப்போகுது. சரியா? எந்த மாதம்? ஜூலையில் வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு 5 மாதம் 6 மாதம் தான் வந்து கையில் வந்து இருக்குது. 6 மாதம் தான் கையில் வந்து இருக்குது, 6 மாதம் கூட இல்லை. சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கம்மியான மார்க்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்க. ஏதாவது ட்விஸ்ட் வந்து வச்சுருவாங்க. ஒன்று குவாலிஃபைலே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்டுருவாங்க. சரியா? அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள். நன்றி.